ஃபிளைட்ல இருக்க 3 பேருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நான் தான் அந்த பிளேனோட கேப்டன். இந்த பிளேன் இப்போ கிராஷ் ஆக போகுது. என்ன? அட கடவுளே. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆனாலும் பிளேன் கிராஷ் ஆக போகுது. இங்க 3 பேராஷூட்ஸ் இருக்கு. பைலட்டுங்கிற முறையில நான் எடுத்துட்டேன். நீங்க உங்களுக்குள்ள வச்சுட்டு மத்த 2 யாருக்குன்னு முடிவு பண்ணுங்க. சரி, நீங்க 2 பேரும் கவனிங்க. நான் தான் எலான் மஸ்க், இந்த உலகத்திலேயே பெரிய புத்திசாலி. மிஸ்டர் மஸ்க், மனித குலம் இந்த அறிவாளியை இழக்க ஒருபோது விரும்பாது. அதனால இந்த பேராஷூட் நான் எடுத்துக்கிறேன். பாய். அப்புறம் இஷ்டம். கவனி மை சைல்டு, நான் கடவுளின் பிள்ளை. நான் என் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டேன். அதனால இந்த பேராஷூட்டை நீ எடுத்துக்கோ. கவலைப்படாதீங்க சகோ, நமக்கு ஒன்னும் ஆகாது. உண்மையாவா? எப்படி சொல்ற? அந்த மூளைய முட்டியில வச்ச முட்டா பையன் இருக்கான்ல, அவன் கொண்டு போன என்னோட ஸ்கூல் பேக்க. கிளாஸ்ல போன் யூஸ் பண்றதுல ஒரு குத்தமா? ஓ போட்டோவா? ஹாய், இறைவனுக்கு ஒரு கொம்பு வைக்கிறேன். என்னைய அன்னைக்கு வைக்கிற ஒன்ன. ஐயோ, உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன்ஸ் தரேன். யூ மீன் டு? ஆப்ஷன் ஏ என்னன்னா, இனிமே நீங்க சாகுற வரை உங்க வைஃப் கூட தான் வாழ்ந்தாகணும். அப்புறம் ஆப்ஷன் பி. பி ஐயா, எனக்கு பிஏ போதுங்கய்யா. சரி பசங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தற்காப்பு கலையின் முதல் அத்தியாயம். எரிக்கு புடி, முறுக்கி சுத்தி. அடி. ஏண்டா அவன் இன்னொரு கண்ணு வச்சிருந்தா? எதிரி கட்டியோட வந்தா இந்த அட்டாக் யூஸ் பண்ணுங்க. ஹூ ஹோ ஹூ ஹோ ஹூ. டேய் அப்ரசன்ட், மாஸ்டர் சொன்ன மாதிரி அடி. ஓகே மாஸ்டர். 1 2 டேய் நிறுத்துடா. கரெக்ட்டா அடிக்கறானா மாஸ்டர்? இப்ப எப்படி சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணலாம்னு பாப்போம். எனிமிக்கே தெரியாம உங்க கையில இருக்க கன் எடுத்து டமால் அடிங்கண்டாவை. டேய் தம்பி, ஐயோ நான் இல்லைங்க. நீ யாரோட நிலத்துல சோளத்தை படிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியாதுங்கய்யா, மன்னிச்சு. அத அலேக்கா தூக்கி பேக்ல போடு பாப்போம். இதோ வந்துட்டேன் சமா. ஒரு மாசத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம். இப்ப நீ திரும்ப போய் பறிச்சுக்கப்பா, ஏன்னா அது என்னோட இடமும் இல்ல. அட கிளட்டு கம்மனாட்டி. இவதான் என்னோட அழகான பொண்டாட்டி. ஓ, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இல்ல இவளுக்கு தமிழ் தெரியாது. ஓ, இப்ப பாருங்க. அடியே அறிவு கட்ட கழுத. அவனுக்கு தெரியாது. பாத்தீங்களா, என்ன சொன்னாலும் மண்டைய மட்டும் தான் ஆட்டுவா. இப்ப பாருங்க, குரங்கு மூஞ்சி. என் சோத்தை எடுத்தது எவன்டா? ஏய், 10 நிமிஷம் முன்னாடி வரை நான் கோவமா தான் இருந்தேன். அப்புறம் நட்பு தான் முக்கியங்கிறது தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே சோறு தான் முக்கியம் தெரிஞ்சிருச்சு. செத்தடா. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடுதான். வீட்டை சுத்தம் செஞ்சா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சோறுதான். என்ன சத்தம் இந்த நேரம்? ஆஹா, மம்மி டாடி வாங்க வாங்க வாங்க. என் வாய் வண்ணத்தை பாருங்க. ஏ டாமி, என்ன பண்ணி வச்சிருக்க? வீட்டுக்கு வாட்டர் வாஷ் பண்ண டாடி. ஹவ் இஸ் இட்? அப்பா விநாயகனே, சொல்லுப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? என்னோட வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையா தான் போய்கிட்டு இருக்கு. என்னோட வாயில இருக்க பல்லு கூட கேப்பாதான் இருக்கு. முடியெல்லாம் நரைச்சு கொட்டுது, உடம்பெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. கிழிஞ்சு போன செருப்பை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். அண்ணே ஒரு நிமிஷம். பிள்ளையாரப்பா, என்னதான் எனக்கு 2 கால் இல்லைனாலும் இந்த 2 கையை நம்பிக்கையா கொடுத்துருக்க. இதே மாதிரி என் வாழ்க்கையை கடைசி வரை சந்தோஷமா பாத்துக்கப்பா. வேலைக்கு வேற நேரமாச்சு, சீக்கிரமா போகணும். அவர்கிட்ட 4 வீலர் இருக்கு, ஆனா என்கிட்ட 2 வீலர் கூட இல்ல. என் வாழ்க்கையில எம்பிட்டு பிரச்சனை. போடாங்கிட்டு கடவுளையே இவ்வளவு கடுப்பாகிறாரு. கூமாப்பட்டி செல்லும் ரயில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா, வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா. இப்படி பிச்சை எடுக்கிறதுக்கு படிச்சு நல்ல வேலைக்கு போயிருக்கலாம்ல. தம்பி, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பா. அது அப்ப தொழில கத்து கொடுக்குறனாதா? ஃபர்ஸ்ட் தட்ட கொடு. சரி, உன் பிறந்த நாளுக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஒரு டிராகன். இல்ல, உண்மையானதா கேளு. சரி, அப்போ ஒரு கேர்ள் ஃபிரெண்ட். ஆமா, உனக்கு என்ன கலர் டிராகன் வேணும்னு சொன்ன? My phone. Shh, baby. Shh. Refreshing.